தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இடைவிடாத முயற்சியும் மலர்ந்த முகமும் அறிவாளின் அறிகுறியாக இருக்கின்றன. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 27/2/2026 திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். காலை 10:47 வரை. பின்னர் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில். இன்று திதி ஏகாதசி வளர்பிறை. இன்று கரணம் வணிசை. இன்று சந்திராஷ்டமம் குறிப்பாக விருச்சக ராசிக்கு அனுச நட்சத்திரத்துக்கு பின்னர் கேட்டை நட்சத்திரத்துக்கு மாறும். இன்றைய நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்று ராகுகாலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். இன்றைய வாரசோலை மேற்கு. அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேசராசி அன்பர்களுக்கு இன்று லாபகரமான நாள், வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் செய்யும் காலகட்டத்தில் நல்ல தகவல்கள், சுப தகவல்கள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. குறிப்பாக பயணம் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டதில் அற்புதமாக இருக்கின்றன. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லலாமா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து விடலாமா, இது போன்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அவர் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் கால சூழ்நிலையாக இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது கடன் சம்பந்தப்பட்டதிலிருந்து மீண்டு வர வழிபிறக்கிற காலகட்டமாக ஒன்று, கடனை அடைக்க, ஒரு சிலருக்கு புது கடன் வாங்க, இது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் தொலைதூர பயணங்கள் ஒன்று, தந்தை வழி உறவில் ஆதாயமாக இருக்கிற காலகட்டமாக ஒன்று, மாணவர்களுக்கு வளர்ச்சியான காலகட்டம். இன்று குறிப்பாக இஎம்ஐ சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அண்டை வீட்டாருடன் பொறுமையாக செல்வது இன்று முக்கிய காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இன்று முடிவு ஆகிற காலகட்டம் ஒன்று. மாணவர்கள் கல்வியில் மிகுந்த வளர்ச்சி அடைகிற காலகட்டம். உங்களுக்கு இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்கள் வழிபாட்டு தெய்வமாக இருப்பது முருகர் சம்பந்தப்பட்டது. குறிப்பாக பழனி சம்பந்தப்பட்ட கந்தசஷ்டி சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்டு வந்தால் இந்த நாள் அற்புதமான நாளாக மாறிவிடுகின்றன. ரிஷபராசிக்கு இன்று யோகங்கள் அளிக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று முக்கியமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். பொருளாதார சிந்தனைகள், பொருளாதார செலவினங்களை குறைத்து லாபங்கள் ஈட்டுகிற காலகட்டமாக இருக்கின்றன. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், குறிப்பாக குழந்தைகள் பிறப்புக்காக, குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்பவர்கள் நல்ல செய்திகள் வருகிற காலகட்டங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று சுப செய்திகள் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டது முடிவாக கர்மஸ்தானம் வலுக்கின்ற காலகட்டம். குறிப்பாக 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் கூட சுக்கிர பகவான் செல்லும் காலகட்டமாக வருகின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறும் காலகட்ட சூழ்நிலை வந்துவிட்டன. மனதுக்கு எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறுகின்றன. பூர்வீக ரீதியான சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் ஒன்று. பேச்சுவார்த்தை மட்டும் கவனமாக பயன்படுத்தினால் இன்று இன்னும் யோகபலனாக இருக்கின்ற காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு, பிங்க் நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக கனகதாரா சூத்திரங்கள், லட்சுமி மந்திரங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று அற்புதமான நாளாக மாற வாய்ப்புண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருப்பார். ஒரு சில நட்சத்திர மன பதட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நல்ல விஷயங்களாக இருக்கின்றன. உங்களுக்கு பூர்வீக ஸ்தானங்கள் மற்றும் பாக்கியஸ்தானங்கள் வலுப்பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற கால சூழ்நிலை. உங்கள் முயற்சியே இன்று திருமணியாக இருக்கிற காலகட்டம். குறிப்பாக புதிய மொழிகள் கற்றுக்கொள்ளலாமா, வீடு சம்பந்தப்பட்டது வாங்கலாமா, வீடு சம்பந்தப்பட்டது விற்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள். குறிப்பாக தந்தை வழி உறவில் அற்புதம் ஏற்படுகிற காலகட்டமாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் திருமணத்துக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டம். திருமணம் பேச்சுவார்த்தை வரை சென்று நின்றவர்களுக்கு திருமண காலகட்டம் இருக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் சினிமா, அரசியல் துறையினருக்கு யோகபலனாக இருக்கின்றன. குறிப்பாக அரசியல் இருப்பவர்கள் புது முயற்சி செய்து நல்ல மேன்மை அடைய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் மாறுதல் செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக வேலையில் தடைகள் இருந்தால் அதற்கு நல்ல விடைகள் கிடைத்து வேலைகள் மாற வேண்டும். பிசினஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் கவனம் தவிர்ப்பது, இன்றைய நாள் தவிர்ப்பது மிக முக்கியமான நாள். உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், பெருமாள் வழிபாடுகள், இல்லை விஷ்ணு சரஸ்நாமங்கள் இன்று யோக நாளாக மாற்றிவிடும். கடகராசி அன்பர்களே, இன்று மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கின்றன. தெரிந்த விஷயங்கள் மட்டும் செயல்படுத்த வேண்டிய நாள், தெரியாத விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சில மனப்பதட்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு, விரையச்செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. முதலீடு மட்டும் செய்ய, தெரிந்த விஷயத்தில் மட்டும் முதலீடு செய்ய வேண்டும், தெரியாத விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன், இன்று சின்ன வம்பு சண்டைகள் வருகிற வாய்ப்புண்டு. பொதுவாக வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். இன்று போட்டி பொறாமையில் விலகி நிற்பது மிக முக்கியமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய வழிவகைகள் என்ன என்று யோசிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன மனஸ்தாபத்தை சரி செய்ய வேண்டிய நாளாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு முக்கிய நாளாக இருக்கும். மருத்துவ செலவுகள் வந்தால்
நல்ல மருத்துவரையோ ஆலோசனை பெற்று செய்ய வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் இன்ற நாள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள். பின்னர் அற்புதமான நாளாக மாறிவிடும். இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக நல்ல நிறமாக மாற வேண்டிய எண்களாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக அம்பாள் வழிபாடு இன்று மிக மிக முக்கியமான பால் அபிஷேகங்கள், அம்பாளுக்கு அபிஷேகங்கள், அன்னதானங்கள் கொடுத்தால் இன்றைய நாள் பொன் நாளாக மாறிவிடும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று மிகுந்த லாபகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றன. இந்த தனயோகம், தன்ய விருத்தி ஏற்படுகிற கால சூழ்நிலைகள். குறிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, சினிமா, அரசியல் சம்பந்தப்பட்டது அற்புதமான காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் மனதுக்கு தைரியம் வேண்டிய காலகட்டத்தால் முக்கியமாக அனைத்து விஷயம் அற்புதமாக இருப்பதால் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. திருமண காலகட்டமாக இன்று உகந்த காலகட்டம் ஒன்று. குறிப்பாக நிறைய வரன்கள் வர வாய்ப்புண்டு. இந்த வரன்களில் ஜாதக பொருத்தமோ திருமண பொருத்தங்கள் பார்த்து இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. உங்கள் ராசிக்கு நிறைய கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருப்பதால் வருகின்ற வரனை 1-2 முறை விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் உண்டு. அனுகூலமான திசைகளாக இருக்கின்ற காலகட்டமாக இருப்பதால் வளர்ச்சியான நாள். இன்றைய காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டதை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக திருமணம், கூட்டு, லாபம், முதலீடு இது மட்டும் செய்தால் இன்று மிகுந்த வளர்ச்சிகரமான நாளாக மாறிவிடும். இன்றைய காலகட்டத்தில் ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக சிவ வழிபாடுகள், தீப ஜோதி வழிபாடுகள் இன்று அற்புதமாக இருக்கின்ற இந்த நாளை மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றிவிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மிக முக்கியமான நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கிய முடிவில் எடுக்க வேண்டிய நாள். வேலை இதில் தொந்தரவு கொடுத்தவர்கள் கவனிக்க வேண்டிய நாள். இன்று உங்கள் ரகசியத்தை வெளியிட விடக்கூடாத நாளாக இருக்கின்றன. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நாள். குறிப்பாக வேலை மாறுதல், ப்ராஜெக்ட் மாறுதல் இது போன்ற விஷயங்கள். இன்று கடனை அடைக்க வழிபறக்கின்ற காலகட்டம். குறிப்பாக கடனை வாங்குவது தவிர்க்க வேண்டும். இன்று கடனை அடைக்க வழிபறக்கின்ற காலகட்டம் ஒன்று. பேங்க் சம்பந்தப்பட்ட லோன் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுவர்கள், ஜோதிடர்கள் யாரோ கன்சல்ட் செய்துவிட்டு தான் வாங்க வேண்டும். இன்று பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு யோககலமான காலகட்டம். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் அதிக முதலீடுகள் செய்து லாபம் ஈட்டுகிற காலகட்டமாக இருக்கின்றன. ஆஃபர் போட்டு லாபம் சம்பாதிக்க வேண்டிய நாள். ஒரு சிலர் வீட்டிலே வைத்து வியாபாரம் தொடங்கலாமா, பெண்கள் சம்பந்தப்பட்டு தொங்கலாமா என்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டம் ஒன்று. இன்று அற்புதமான நாள். இன்றைய காலகட்டத்தில் கண் சம்பந்தப்பட்டது, அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்கள் உடல் உபாதைகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம். தாய் மாமன் என்ற உறவிடம் அனுசரணையாக பேசுவது இன்று மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள், இளம் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வழிபாட்டு முறையாக நல்ல தெய்வமாக இருப்பது கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு சரசநாமங்கள். குறிப்பாக கன்னி தெய்வங்கள், குழந்தை பெண் தெய்வம், கன்னி தெய்வங்கள் அற்புதத்தை செய்கின்ற பொன்னாளாக இன்று ஒன்று மாற்றிவிடும். துலாம் ராசிக்கு இன்று மன மகிழ்ச்சி பிறக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் பிறக்கிற காலகட்டம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் கிடைக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் புதிய வித்தைகள் கற்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. மனதுக்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுப்படுகிற காலகட்டம். திருமணம் இல்லாதவர்கள் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. மதியத்துக்கு பின் வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு புதிய தகவல்கள் வர வாய்ப்புண்டு. இன்றைய வேலைக்கு மாறுதல், இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கிற காலகட்டம். இன்று தொலைதூர பயணத்துக்குண்டான டிக்கெட் புக் செய்வது, பயணம் செய்வது இன்று அனுசரணையாக இருக்கின்றன. பிரச்சனையிலிருந்து விடுபடுகிற காலகட்டம் இன்று இனிமையாக பிறந்துவிட்டன. குறிப்பாக அண்டை வீட்டாரில் இருந்த மனக்கசப்புகள் மாறுகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில், குறிப்பாக பைக் சம்பந்தப்பட்டதில் கவனமாக பயணிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கலாமா, விற்கலாமா என்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம். உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில், குறிப்பாக சூரியன், செவ்வாய், புதன், ராகு கிரகங்கள் இருப்பதும் காலகட்டத்தில் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது இது போன்ற புது விஷயத்தில் மனதில் அலைபாய்கிற காலகட்டமாக ஒன்று. இன்றைய நாள் அற்புதமான நாள். உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் அம்பாள் வழிபாடு, குறிப்பாக அலங்காரமுள்ள பெண் தெய்வ வழிபாடுகள் இன்று அற்புதமான நாளாக மாற்றிவிடும். விருச்சிக ராசி என்பதற்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலன்கள் உள்ளன. மதியத்துக்கு பின் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் ரகசியத்தை வெளியிட கூடாத நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் இன்று மாறுகிற காலகட்டம். உற்றார் உறவினரிடம் இன்று புதிதாக நிறைய நாள் பேசாதவர்கள் பேச வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் நிலத்தை அளக்கலாமா, இடத்தை வாங்கலாமா, இல்லை இடத்தை விற்று விடலாமா இது போன்ற எண்ணங்களும், புதிதாக வண்டி வாகனங்கள், கார் சம்பந்தப்பட்ட வாங்கலாம், காரை சம்பந்தப்பட்டது முதலீடு செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக கடன் வாங்காமல் கடனை குறைந்த அளவில் கட்டுக்குள் இருப்பவர்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. இன்றைக்கு வேலைக்கு செல்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக உள்ளன. குறிப்பாக சந்திராஷ்டமம் இருக்கும் காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் தெரியாத விஷயத்தில் தலையிட வேண்டாம், தெரிந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டிய காலகட்டம். எல்லா விஷயத்தையும் விசாரிக்க வேண்டுமே தவிர முடிவெடுக்கக்கூடாத நாள். இந்த காலகட்டத்தில் இறைவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பதால் இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமான எண்ணாக, ராசி எண்ணாக 9 மற்றும் இளஞ்சிவப்பு, மெருநிறங்கள்,
சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால் இந்த நாள் நல்ல நாளாக மாறிவிடும். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு மற்றும் சாய்பாபா வழிபாடுகள் வழிபட்டால் இந்த நாளை, இந்த சந்திராஷ்டம நாளை அற்புதமான நாளாக மாற்றிவிடும். தனுசு ராசிக்கு இன்று திருப்திகரமான நாளாக இருக்கின்றன. தைரியங்கள் பிறக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாகின்றன. எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கைகூடி வருகின்றன. இன்று முயற்சி செய்கின்ற அனைத்து விஷயத்தையும் அனுகூலமாக இருப்பதால், தகவல் தொடர்பு சாதனங்களும் அற்புதமாக இருப்பதால் நல்ல நாளாக கருத வேண்டிய நாள். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இன்று வளர்ச்சியாக பார்க்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. திருமணம் அனுகூலமாக இருக்கிற காலகட்டங்கள். குறிப்பாக திருமணத்துக்கு நிச்சயம் செய்ய வேண்டிய காலகட்டம் வரைக்கும் செல்லக்கூடிய காலகட்டம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக சொத்து வாங்கலாமா, சொத்து சம்பந்தப்பட்டது, முதலீடு சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகமாக இருக்கின்றன. உடல் எடை அதிகரிப்பவர்கள் உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. புதிதாக தொழில் செய்ய முயற்சி செய்பவர்கள் இன்று கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்துக்கு உழைக்காத வருமானம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது இன்னும் அனுகூலமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குரு பகவான். சுண்டல் சம்பந்தப்பட்ட மாலை குரு பகவானை சாத்தி வழிபட்டால் இந்த நாள் பொன்னாளாக மாறிவிடும். மகர ராசிக்கு இன்று அற்புதமான நாள். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அனுகூலமாக இருக்கின்றன. இந்த தொலைதூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தகவல் தொடர்பு சாதனங்கள், சாவி கொத்துகள், பைக்கில் செல்வர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாவிகளை தொலைக்க வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தெரியாத ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கிளிக் செய்யக்கூடாத நாள். ஓடிபியை கவனமாக பயன்படுத்த வேண்டிய நாளாக உண்டு. இன்றைய காலகட்டத்தில் வேலை அற்புதமாக இருக்கின்றன. இஎம்ஐ சம்பந்தப்பட்டது, முதலீடு சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை இருப்பதால் குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம். குறிப்பாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், பேச்சுவார்த்தை அதிகமாக இருக்கின்றன. பிரச்சனைக்கு இன்று தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. மன வருத்தத்திலிருந்து சுப நிகழ்வாக மாறுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி வலுக்கின்ற காலகட்டத்தில் இன்னும் திருமணம் சம்பந்தப்பட்டதும் அற்புதமாக இருக்கும். 10 மற்றும் 5 வலுவிற்கு காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தியடைய காலகட்டங்கள் தொழிலை இன்னும் மென்மேலும் வளர்ச்சியடைய கால சூழ்நிலையில் ஒத்து வருகின்றன. இன்றைய மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வங்கள், உங்கள் குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கள் யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கிடைக்கின்ற காலகட்டம். குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல நாள் பிறக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு, குறிப்பாக உறவில் திருமணம், மனதுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய காலகட்டம் ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் வாக்குப்பளிதம் அதிகரிக்கிற காலகட்டத்தில் உங்கள் கவனமாக வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய நாள். குறிப்பாக அதிக சிந்தனைகள், அதிக லாபங்கள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று சிந்தனைகளை முக்கியமான விஷயத்தில் முதலீடு சிந்தனையே உங்கள் முதலீடாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. முக்கியமான நாள். உங்கள் ராசிக்கு 5 கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலகட்டத்தில் எண்ணங்கள் அலைவாகிற காலகட்டம். குறிப்பாக அரசியல், சினிமா இது போன்ற பல விஷயத்தில் இருக்கும். மல்டி டாஸ்கிங் என்று கூறுபவர்கள் அது போன்ற சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் கவனம் செலுத்தினால் அதிகமாக நன்றாக இருக்கும். குறிப்பாக வேலை மற்றும் தொழில் இது இரண்டிலும் லாபம் ஈட்டுகிற காலகட்டம். உங்களுக்கு இன்றைய தகவல் வழியில் புது விஷயங்கள் அனுகூலமாக இருக்கின்றன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உறுதியாகும் காலகட்டம். இன்று அற்புதமான நாள், பொன்னாளாக இருக்கின்றன. இன்று ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் ராயல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இது போன்ற நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் வளர்ச்சி பெற உங்களுக்கு வன தேவதைகள், காவல் தெய்வங்கள், குறிப்பாக கருப்பராயன், முனீஸ்வரர் இது போன்ற காவல் தெய்வத்தை வழிபட்டால் இந்த நாள் இன்னும் பொன்னாளாக மாறிவிடும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், தொழிலை விருத்தி அடைய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. தொழில் செய்யலாமா, தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் மாற்றலாமா என்ற மிகுந்த ஆழ்ந்த சிந்தனைகள் இருக்கிற காலகட்டம். குறிப்பாக தொழிலை வீட்டில் வைத்து செய்யலாமா என்ற சிந்தனைகள் கூட வர வாய்ப்புண்டு. குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டதில் இன்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, சொத்தை விட்டுவிட்டு வேறு இடத்தில் சொத்து வாங்கலாமா இன்று போன்ற எண்ணங்கள் வருகிற காலகட்டம். குறிப்பாக இன்று கவனமாக கையாள வேண்டிய நாள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருக்கும் காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் தெரிந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டியது, முதலீடு செய்ய வேண்டியது, சுப விரயங்கள் இருக்கிற காலகட்டம். சுப விரயம் கல்வி ரீதியாக, திருமண ரீதியாக, இடம், வீடு, சொத்து ரீதியாக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் தள்ளி போட்டு கொண்டு இருப்பவர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்கு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக கால் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்டது, லங் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இன்று முக்கிய முடிவுகள் எடுத்தால் இன்று அனுகூலமாக மாறிவிடும். மாணவர்களுக்கு யோககரமான காலகட்டமாக இருக்கின்றன. கல்வியில் பயின்று வெளிநாடு செல்லலாமா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாமா என்ற சிந்தனையில் வருகிற காலகட்டம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று தட்சிணாமூர்த்தி அம்மன் வழிபாடுகள், குழந்தை வடிவத்தில் இருக்க தெய்வங்கள் அற்புதமான நாளாக மாற்றிவிடும். ஆன்மீகம் அறிவோம். இன்று சர்வ ஏகாதேசி, ஸ்மார்த்த மற்றும் வைணவ பெருமினர்கள் கொண்டாடுகின்ற ஒரே விரத நாள் இன்று
ஏகாதசி. இன்றைய நாள் இறைவனை வேண்டிட்டு மனதில் தோன்றிய சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுத்தினால் இந்த நாள் நல்ல நாளாக, அனைத்து எண்ணங்களும் கைகூடும் நாளாக இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.